சொல்லுங்கப்பா. என்னப்பா காலையில எல்லாம் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. இதோ நிற்கிறானே இந்த டிரைவரு, இவன் 5 பேர் மேலே வண்டியை விட்டு ஏற்றிட்டான் ஐயா. 5 பேரும் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்காங்க. என்னது, 5 பேர் மேலே வண்டி ஏற்றிட்டானா? ஏன்பா எதுக்குப்பா இப்படியெல்லாம் வண்டி ஓட்டினுங்கிற? குடிச்சிட்டு இருந்தியா? நல்லா கேளுங்க ஐயா. பாவம் 5 பேரும் இப்போ ஆஸ்பத்திரியில் ரொம்ப கவலைக்கிடமாக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஐயா, வண்டியில் பிரேக் பிடிக்கல, அதனால தான். பிரேக் பிடிக்காத வண்டி எதுக்குடா எடுத்துகிட்டு வந்த? ஐயா உனக்கு நல்ல ஒரு தண்டனையாக கொடுங்க ஐயா. அதுவும் ரோட்டில் 2 பக்கம், ஒரு பக்கம் 2 பேர் நின்றுருந்தாங்க, இன்னொரு பக்கம் 5 பேர் இருந்தாங்க ஐயா. அந்த 5 பேர் மேலே ஏற்றிக்கிறாங்க. பிரேக் பிடிக்கலன்னா 2 பேர் இருக்காங்க, அவங்க மேலே ஏற்ற வேண்டியது தானே? எதுக்கு 5 பேர் இருக்கிற இடத்துல போய் ஏற்றலாம்? ஆமாப்பா, 2 பேர் இருக்காங்களே, அவங்க பாரு வண்டியை விட வேண்டியது தானே? 5 பேர் இருக்கிற இடத்துல எதுக்கு வண்டியை விட்டுட்ட? அவங்க 2 பேருக்குன்னா 2 பேருக்கு மட்டும்தானே காயம் ஆகிருக்கும். ஏன் இப்படி பண்ண அறிவு இல்லாமல்? ஐயா நானும் அப்படி தான், 2 பேர் இருக்கிற பரம் வண்டியை விட்டுட்டு ஏற்றலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்குள்ளே அந்த 2 பேரில் ஒருத்தன் ஓடி வந்து 5 பேர் இருக்கிறாங்கள ஐயா, அவங்க பாரு வந்துட்டான் ஐயா. அதை விடுவேன்னா நான்? ஆமாம், இங்கே நிற்காத, தயவு செஞ்சு போயிட்டு, எங்களால் முடியலடா, எங்களையும் கொன்னுறாத. சே, நான் எவ்வளோ அறிவாளித்தனமாக யோசனை பண்ணி செஞ்சுருக்கேன். அதை பாராட்டாமல் என்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து நீ நிற்க வச்சிட்டீங்க. சே, நான் போகிறேன்.